ஸோ மீன ராசி பாருங்க பார்ட் 2 எல்லா ராசிக்கும் ஒரே ஒரு வீடியோனா மீன ராசிக்கு மட்டும் ஸ்பெஷல். ஏன்னா நமக்கு நடக்கிற டைம் அப்படி இருக்குது. நிறைய பேர் கவலையாகவும் ரொம்ப அப்படியே டிப்ரெஸ்டாக மனம் உடைஞ்சு போய் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கிற நிறைய மீன ராசிகள் தெரிஞ்சதுனால இந்த 2ஆம் பதிவு எஸ்பெஷலி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பதிவு 1 பார்ட் 1ல் சொன்ன மாதிரி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிற டைம் தான். அதுக்கு நான் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் இருக்கலாமா, பிஸ்னஸ் எடுத்து முட்டு போயிடலாமா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்கள் ராசி அதிபதி 4க்கு போயிருக்காரு. 3ல் இருந்ததோட 4 கொஞ்சம் பெட்டர் தான். ஸோ கண்டிப்பாக நீங்களே ஒரு சின்ன சின்ன டேர்ன்ஸு பாசிட்டிவாக நடக்கிறத பார்ப்பீங்க. நம்ம மைண்டு இப்போ கொஞ்சம் நமக்கே எப்படியா இருக்குன்னா, எனக்கு இனிமேல் ஃபெயிலியர் தான், எனக்கு சக்ஸஸ் வராது, ஏன்னா 4 பேர் ஏமாற்றிட்டாங்க, அடுத்த வாரம் ஒன்று ஏமாற்றிடுவான், அதை மட்டும்தான் ஃபஸ்ட்டு நம்ம உடைக்கணும். 12ல் ராகு, நம்ம வீட்லேயே சனி, 4ல் குரு இருக்கும்போது கொஞ்சம் சைக்காலஜிக்கலாக நம்மளை அஃபெக்ட் பண்ணணும் இந்த கிரக அமைப்பு. இந்த சைக்காலஜியை நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். எஸ்பெஷலி ஒரு ஃபோக்கஸ்டான பிஸ்னஸ் பர்சனுக்கு, ஆண்டர்ப்ரனருக்குலாம் ஒரு டிஸ்டிங்க்டான ஒரு ஃபீச்சரே என்னன்னாக்கா காம் அண்டர் ப்ரெஷர்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக காமாக இருந்தால் தான் நம்ம பிஸ்னஸை ஒழுங்காக பண்ண முடியும். ஸோ டென்ஷன் ஆகாதீங்க, பெரிய கால் எடுத்து வைக்காதீங்க. நம்ம ஒரு 5 வருஷம் நிறைய பெரிய கால் எடுத்து வச்சிட்டாங்க, அதுலேயே எனக்கு இன்னும் கெயின்ஸ் வரல, வெறும் லாஸாக போயிட்டுருக்கு, அடிச்சிட்டு போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. பட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப ஹெவி லாஸஸும் அடுத்த 6 மாதம் இருக்காது. லாஸ் இல்லாதது தான் நமக்கு ஃபஸ்ட்டு கெயினு. ஸோ உங்களால் இப்போ ஒரு கொஞ்சம் டவுன் சைஸ் பண்ண முடியுமா, பண்ணிக்கோங்க. பட் ஆஃப்டர் ஆகஸ்ட் ஆர் செப்டம்பர் ஒரு அக்டோபர் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நெட்ஒர்க்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆக்சுவலாக சனி உங்களுக்கு ஆக்சுவலாக ஃபேவராக இப்போ என்ன பண்ணிகிட்ருப்பாருன்னா, உங்களுக்கு உபயோகம் இல்லாத மக்களை, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை உங்ககிட்டேருந்து கட் பண்ணி வெளில எடுத்துடுவார். அது நமக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு 10 வருஷமாக அவங்க ஒருத்தர் கூட பிஸ்னஸ் பண்ணியிருப்போம். அவன் திடீர்னே போடா நான் இனிமேல் அவங்க கூட வேலை செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு போயிடுவான். இல்லைனா வேறு பார்ட்னரை பார்த்துருவான், இல்லைனா உங்கள் கம்பெனி ரகசியத்தை எடுத்துகிட்டு போய் அவன் பண்ணியிருப்பான். இது எல்லாமே நம்ம கொஞ்சம் பாசிட்டிவாக எடுத்துக்க ஆரம்பித்து நம்ம கையில் என்ன இருக்குது கண்ட்ரோலில் அப்படின்றத உணர்ந்து நம்ம பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணது நமக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக ஹெல்த்தை பார்த்துக்கணும். நிறையா ராசிக்கு ஒரு 3-4 ராசிக்கு சொன்ன விஷயம், நம்ம உடம்பு, நம்ம பாடி, அதுதான் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு. நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம பிஸ்னஸ் நல்லா போகும். ஸோ உடம்பை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும், திடீர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும், திடீர்னு ப்ராஃபிட்ஸ் வரும். இல்லைனா ரொம்ப வருஷமாக நீங்கள் வெயிட் பண்ண காசு திடீர்னு உங்களுக்கு வரும். மனம் தளராதீங்க, கண்டிப்பாக நல்ல காலம் நமக்கு வந்துகிட்டே இருக்குது, வந்துருச்சு, இன்னும் ஆப்வியஸாக வரும். ஆல் தி பெஸ்ட்.